ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களோட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு தாங்க இந்த வீடியோ. சமையல் வீடியோ இல்லை, இது ஒரு விலாக்னு எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசைங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை. எப்படின்னா, இந்த மார்க்கெட்டிங்க்குன்னு தனி கிளாஸஸ் இல்லாமல், யார் இப்படி தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு காலகட்டம் இருக்கும் இல்லையா? 90களில் அது ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லலாம். ஒன்று பேச்சு திறமை இருக்கணும், இல்லை நண்பர்கள் வட்டாரம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது. நான் எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும். நான் என்னோடய சொந்தக்காரங்க வீட்டில் தாங்க வளர்ந்தேன். அப்போ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த சொந்தக்காரங்க வீட்டில் அந்த குடும்ப தலைவர் மார்க்கெட்டிங்கில் டாப் நம்பர் 1 தான். நல்லா ஈஸியாக எந்த பொருளை கொடுத்தாலும் மண்ணை கூட பொண்ணாக்குற திறமை உண்டு. எனக்கு அப்போ தோணும், என்னோட தகப்பனார் ஸ்தானத்தில் இருந்து என்னை இந்த மாதிரி சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வழி நடத்தினா எப்படி இருக்கும், நம்மளும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்னு மனசுக்குள்ளே நிறைய ஆசை, கனவு. ஆனால் அந்த சொந்தக்காரங்க வீட்டில் சொன்னேன் இல்லையா, குடும்பத் தலைவர், அவங்களாம் என்னைய ரோட்டில் போகிற நாய்க்கு கூட சமமாக மதிக்க மாட்டாங்க. எப்போவுமே அப்படித்தாங்க. நம்ம எவ்வளோ தான் நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் அவங்க வீட்டில் போய் இருக்கிறோன்னு வச்சுக்கோமே, நம்மளோட மரியாதை எதுவுமே நம்மளுக்கு இருக்காது. அந்த மாதிரி தான் ரொம்ப அலட்சியமாக நம்மளை கண்டாலே அந்த ரோட்டில் உள்ள நாய்களுக்கு கூட இருக்கிற ஒரு மரியாதை நமக்கு இருக்காது. ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப ஆசைங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும். நம்ம மற்றவங்க பார்த்து வியந்து போகிற அளவுக்கு இருக்கணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை. அப்புறம் அப்படியே கொஞ்சம் வளர்ந்தாச்சு, கல்யாணம் ஆயாச்சு, குழந்தைங்களாயாச்சு. ஆனால் இப்போவும் அந்த ஆள் மனசில் உள்ள ஆசை தான் இந்த ஜிபி ஃபேமிலி க்ளவுட் கிச்சன் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த ஜிபி ஃபேமிலி க்ளவுட் கிச்சன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோவில் கூட என்னென்ன பண்ணணும், என்னென்ன செலவு இருக்குது அப்படின்னு ஒரு நோட்டில் எழுதுகிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஒரு 35 வியூஸ் 40 வியூஸ் தான் போயிருக்கும். ஆனாலும் நான் எப்படின்னா, ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்தது எப்படின்னா, அந்த சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் என்ன வேலை செய்ய பிடிக்குதோ இல்லையோ, சமையல் பண்ணுறது விதவிதமாக சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஆனாலும் யூடியூப் சேனல் அந்த அளவுக்கு நம்மளுக்கு கை கொடுக்கல. வியூஸ் எல்லாம் கம்மி தான். இன்னுமே பார்த்திங்கன்னா நமக்கு அதில் வருமானங்கிறது எதுவுமே இல்லை. இந்த க்ளவுட் கிச்சனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோணுனது என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயம் அது. ரொம்ப ஈஸியாக எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறதுனால நான் க்ளவுட் கிச்சனை இது பண்ணேன். அப்படி நான் வீட்டில் சொன்னப்போ பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்க, சூப்பர்மா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் மட்டும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தாங்க. பல நேரங்களில் அவங்க அப்படி தான், நம்ம எதாவது சொன்னோம் அப்படின்னா எதுவுமே பேச மாட்டாங்க. அதனால் நான் கண்டுக்கலாம். ஆனால் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் அந்த FSSAI அந்த சர்டிஃபிகேட்டுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, இவ்வளோ ஆகுங்க, என்னென்ன கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பண்ணித்தாரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கு நம்ம ஒரு மொபைல் நம்பர் வாங்கணும் இல்லையா, அப்போ அதுக்கு அமௌண்ட் வேணும், சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அமௌண்ட் வேணும். அப்போ நான் நினச்சேன், சரி இந்த 2 இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணேன்னா, ஸ்டேட்டஸ் வச்சு கொஞ்சம் ஆர்டர் பிடிக்கலாம் அப்படின்னு ஆர்டரு பிடிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அப்படியே ஃபுட் ஆர்டர் வர ஆரம்பிச்சிது. அப்படி வரும்போது தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், இல்லை நான் வாங்கி கொடுக்குற ஜாமானில் நீ ஆர்டர் எடுத்து பண்ணக்கூடாது, மளிகை ஜாமான் நான் வீட்டுக்கு தான் வாங்கி கொடுக்குறேன், உனக்கு இல்லை, நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்கி கொடுக்கல, இது என்னோடய கிச்சனு இதுன்னு சொன்னும்போ, சரி ஓகே, அப்போ வாட்ஸ்அப்பில் சரி கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கலாம், நம்ம அவசரப்பட வேண்டாம் அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் நம்ம ஆர்டர் எடுக்கிறத நிப்பாட்டிட்டேன். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ அந்த பண தேவைக்காக என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி நமக்கு நான் நல்லா தைக்க தெரியும். என்ன அப்படின்னா, உடம்பு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால தைக்கிறது இல்லாமல் இருந்தேன். இப்போ திருப்பி நம்மளோட முதலீடுக்காக நான் தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப அவசரப்பட்டுட்டு அடிதடியாக நம்ம ஜிபி ஃபேமிலி க்ளவுட் கிச்சனை ஆரம்பிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செயலையும் செஞ்சு மளிகை ஜாமான்லேருந்து எல்லாமே வாங்கி எல்லாம் ரெடி பண்ணணும். கண்டிப்பாக கடவுள் ஏதாவது எனக்கு கருணை காட்டுவார் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்குறேங்க. அதாவது ஜிபி ஃபேமிலி க்ளவுட் கிச்சன்
க்ளவுட் கிச்சன் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை, எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. எத்தனை பேருக்கு சக்ஸஸ் ஆகுது, எத்தனை பேருக்கு ஃபெயிலியர் ஆகுதுங்கிறது தெரியாது. ஆனால் நிறைய நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிற அந்த பெண்கள் வந்து ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் எத்தனை பேருக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிது சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன மாதிரி? அதாவது நாளைக்கு நான் சம்பாதிக்கும் போது நான் வீட்டுக்கு கொடுக்காமையோ செலவு பண்ணாமையோ இருக்க போகிறதில்ல. ஆனால் இப்போதைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் தைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் தைச்சிட்ருக்கிறேன். ஏன்னா உடம்பு அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்மளால் முடியல தான். அதாவது முடியல அப்படின்னா எப்படின்னா, அந்த உட்காந்து நம்ம தைக்கிறதுனால தான் சொல்கிறேன். உடம்பு முடியலன்னா எப்படிம்மா க்ளவுட் கிச்சன் பண்ணுவீங்க அப்படின்னா, அப்படி இல்லைங்க. என்னால் வந்து நின்றுட்டு வேலை செய்ய முடியுது. ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து வேலை செய்யணுங்கும்போது கொஞ்சம் உடம்பெல்லாம் பிரச்சனையை உண்டு பண்ணுது. ஆனால் வேறு வழி இல்லை. ஃபோன் நம்பர் வாங்கணும், அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும், கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கணும், அப்புறம் நம்ம பேக் பண்ணுறதுக்கு வந்து பாக்ஸஸ் எல்லாம் வாங்கணும் இல்லையா? அப்புறம் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் பதிவு பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரும், அது கட்டணும். இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அமௌண்ட் நம்ம ரெடி பண்ணணும். தொடர்ந்து கஷ்டப்பட்டுனாலும் இது ஒன்று ஒன்றுமா இது ஒன்று ஒன்றா கண்டிப்பாக செய்வேங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. எனக்கு எப்போவுமே இந்த சாப்பாடு வந்து எனக்கு மைண்டுக்குள்ளே எப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது மைண்டுக்கு ஒரு போதை மாதிரி தான். எனக்கு தெரியல அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம நல்லா சமைச்சு கொடுத்துட்டோம், அவங்க வயிறார சாப்பிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுங்க எனக்கு. ஆனால் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு மனசில் வைராக்கியம் இருக்குது. கடவுளோட ஆசீர்வாதமும் உங்களோட அன்பும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தொழில் ஆரம்பித்து நல்லபடியாக சக்ஸஸாக கொண்டு போக முடியும். யூடியூப்பில் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கு நல்ல வியூஸ் போச்சுனாலே கொஞ்சம் அமௌண்ட்டு கைக்கு வரும். கண்டிப்பாக அது கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இடையிடையே டிஸ்டர்ப் ஆகுது, மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் சளி பிடிச்சதுனால. ஆனால் இந்த ஸ்டிச் பண்ணும்போதுமே கொஞ்சம் காய்ச்சலோடு தான் பண்ணிகிட்ருந்தேன். மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நமக்கு சப்போர்ட் பண்ணலையே யாரோ அப்படின்னு. ஆனால் என் சின்ன பையன் வந்து அவன் வந்து ஒரு ஏப்ரான் வாங்கி கொடுத்தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி ஒரு ஏப்ரான் ஒன்று வாங்கி கொடுத்தான். அதில் நம்மளோட ஜிபி ஃபேமிலி க்ளவுட் கிச்சன் அந்த லோகோ வந்து பிரிண்ட் பண்ணி தாரமா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். பரவாயில்ல, பிள்ளைங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. நம்மளோட ஜிபி ஃபேமிலி க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கும் போதும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறேன். டெய்லி டெலிவரி பண்ணுறதுலேருந்து என்ன ஃபுட்டுங்கிறது வரைக்கும் எல்லாமே உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். தொடர்ந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இதில் உங்களோட கருத்துக்களையும் சொல்ல மறக்காதீங்க. நான் வந்து சரியான பாதையில் தான் போகிறேன்னா, இல்லை நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.